கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை என்ன விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னா, ஆண்டவரிடத்துல பட்சபாதம் இல்லை, அதனால நம்ம என்ன செய்ய தேவையில்லை, கடும் சொற்களை யார் மேலே நம்ம பயன்படுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் அதை வாசிக்கும்போது உணர்த்தப்பட்டேன். என்ன அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் நம்முடைய அதிகாரிகள் உட்பட்டிருப்பாங்க, ஒருவர் என்ன செய்வாங்க, ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாங்க, அதை நமக்கு செஞ்சிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா அவரை நம்ம கண்டனம் செய்து சில காரியங்களை நம்ம சொல்லுவோம். இப்படி அநேக காரியங்கள் இருக்கும். ஆனால் நாம் யோசித்து செய்ய வேண்டிய காரணம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கும். அந்த சூழ்நிலைகளை நாம் புரிஞ்சுக்கிறணும். அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இடத்துல என்ன இருக்காது, கடும் சொற்கள் நம்ம வாயிலிருந்து வராது. ஏன்னு சொன்னால், எல்லாருக்கும் எல்லாருடைய பிரச்சனைகளும் வெவ்வேறாக இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம இப்படி இருக்கிறதுனால எல்லாருக்கும் நம்மள மாதிரியே பிரச்சனை இருக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த வசனம் நமக்கு சொல்லி தருது. ஏன்னு சொன்னால், சில வேளையில் பார்ப்போம், ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டாங்க, அவங்க நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க, நல்ல வசதியோடு இருப்பாங்க. ஆனால் நல்ல பிரயாசப்பட்டு நல்ல ஆரோக்கிய காரியமாக நல்ல ஆகாரங்களை உட்கொள்றதுலையும் சரி, அல்லது உடற்பயிற்சி செய்கிறது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்வாங்க. ஆனால் அநேக வேளைகளில் அவங்க என்ன செய்வாங்க, நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற காரியங்களையும் பார்த்துட்டு நம்ம வச்சோம், ஆண்டவர் என்ன இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவரத்தில் நல்ல பட்சபாதம் இல்லை. அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி. அதனால ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அவர் செய்வார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 1863ஆம் ஆண்டில் கெட்டிஸ் வாக் என்ற போர் நடந்துச்சு. அந்த போரில் தளபதி மீடு அப்படி இருந்தார். அவருக்கு எதிர்ப்படையை என்ன செய்யணும், தோற்கடிக்கணும். அப்படி எதிர்ப்படையை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று கிடைச்சிது. அப்போ உடனே என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த ஜனாதிபதி லிங்கன் என்ன செய்யறான்னா, தளபதி மீட்டுக்கு சொல்கிறாரு, உனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உன் எதிராளியாகிய லியின் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இருக்கிறாரு பக்கத்தில், நீ என்ன செய், உடனே உடைய படையை எடுத்துட்டு அங்கே போய் என்ன செய்ய, அவங்கள நீ வெற்றி கொள்ளு அப்படின்னு சொல்லி அவருக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அப்போ உத்தரவிட்டதுக்கு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், மீடு அந்த உத்தரவை கேட்ட உடனே என்ன செய்யல, உடனே புறப்பட்டு போல என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய அந்த குழு இருக்கு இல்லையா, போர் செய்வதற்கான ஒரு நடவடிக்கை குழு இருக்கும். அந்த குழு என்ன செய்யறாருன்னு சொன்னா, கேதர் பண்றாரு. அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க, நம்ம போறது வயசா இருக்குமா, நம்ம போய் அவங்கள வெற்றி சிறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க பேசி கொண்டிருக்காங்க. அப்படி அந்த செய்தியை அவங்க பேசி கொண்டிருக்கிற வேலையில எதிராளியாக லீன் குரூப் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த ஆற்றை கடந்து என்ன செஞ்சுறாங்க, தப்பித்து போயிடுறாங்க. அது தப்பித்து போயிட்ட உடனே ஜனாதிபதி லிங்கனுக்கு என்ன சொன்னால், ரொம்ப கோவம் வந்துச்சு. உடனே அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், ஒரு கடிதத்தை எழுதுறாரு. ரொம்ப கோவத்தோட ஒரு கடிதத்தை மீடுக்கு எழுதுறாரு. அவர் எழுதும் பொழுது எழுதிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னால், அதை என்ன செய்யலை, அவர் போர் வீரனுக்கு தளபதிக்கு என்ன செய்யலை, அந்த கடிதத்தை அனுப்பல. அவர் அவருடைய டேபிள்லேயே வச்சுக்கிட்டார், அந்த வெள்ளை மாளிகையில் அவருடைய டேபிள். அவர் மரித்த பின்பு அந்த கடிதத்தை எடுத்து வாசித்த பொழுது அதில் கீழே அதுக்கு ஏன் நான் அதை போஸ்ட் பண்ணலை அப்படின்றத அந்த டீட்டெயிலே அவர் எழுதி வச்சார். கோவத்தில் கடிதத்தை எழுதிட்டாரு. அப்படி எழுதிட்ட பிறகு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், யோசித்து பார்க்குறாரு. ஏன்னு சொன்னால், அவர் போர் தளபதி, அவருக்கு தெரியும் எப்படி போர் செய்யணும். ஏன்னு சொன்னால், போர்க்களத்தில் எத்தனை பேர்கள் மாண்டிருப்பாங்க, ரத்த வெள்ளத்தில் பார்த்துருப்பாரு, அவருக்கு தெரியும் என்ன காரியங்கள் இந்த நேரத்தில் எப்படி செய்யணும்னு சொல்லி. அதனால நான் சொல்றது, நான் இங்கேருந்து என்ன செய்யலாம், நான் வெள்ளை மாளிகையிலேருந்து இதை செய் அதை செய்ய நான் ஆர்டர் போட்டுடலாம். ஆனால் அங்கே அந்த களத்தில் இருக்கிற மனுஷனுக்கு தானே தெரியும், அதனுடைய காரியம் தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், அதில் கீழே எழுதியிருந்தாராம், நீ தெரியும், நீ ஒரு நல்ல ஒரு தளபதி, நீ கண்டிப்பாக நல்ல ஒரு முடிவை தான் எடுத்திருப்ப. ஒருவேளை நீ அவங்கள நம்ம ஒரு தப்பித்து போயிருந்தாலும் கூட நீ அநேக காரியங்கள் என்ன செஞ்சுருக்க, இன்னும் நிறைய பேர் மரித்து போகாதபடி தடுப்பதற்காக கூட என்ன செய்திருக்கலாம், இந்த போரை செய்திருக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கடிதம் எழுதியதாக ஒரு கதையை வாசித்தேன். இதுலேருந்து என்ன நாம் கற்றுக்கொள்கிற பாடம்னு சொன்னால், ஆண்டவரும் அப்படிதாங்க, உங்களுக்கு எனக்கும் நீங்களும் நானும் கேட்குற நேரத்தில் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், அதில் என்ன அர்த்தம் இருக்குன்னு சொன்னால், ஆண்டவருக்கு தெரியும்.
நமக்கு எப்போ என்ன தேவை. ஆண்டவருக்கு உங்களுடைய சூழ்நிலையும் என்னுடைய சூழ்நிலையும் தெரியும். அவர் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்துருக்கிறார். ஒரு நாள் என்ன செய்யறதில்ல, அவர் மறக்க மாட்டார். சொல்கிறார்ல, உங்களை என்னுடைய உள்ளங்கைகளில் வரைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் உங்களை என்னுடைய கண்ணின் இமையை போல பாதுகாப்புன்னு சொல்கிறார். கண்ணின் கருவிழிகளில் உங்களை வச்சிருக்கிறது. இப்பேற்பட்ட அன்பான கடவுள் பார்த்தீங்களா. சில நேரத்தில் நீங்களும் நானும் என்ன செய்கிறோன்னு சொன்னால், நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் காரியங்களை பார்த்து இது நடந்துட்டா நல்லாயிருக்கும், அது நடந்துட்டா நல்லாயிருக்கும், அப்படி போயிருந்தா நல்லாயிருக்கும், அப்படி செஞ்சுருந்தா நல்லாயிருக்கும், எனக்கு இது கிடைச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம்ல. அப்படி இல்லைங்க. ஆண்டவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்காம இருக்கிறதுக்கு அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் ஏற்ற வேலையில் ஏற்ற காரியத்தில் எப்படி அந்த தளபதியை ஆலோசித்து காரியங்களை செய்தாரோ, ஒருவேளை அது தோல்வியாக இருக்கலாம், ஒருவேளை நம்ம அது தோல்வியாக நாம் என்னலாம், ஆனால் ஆண்டோடைய பார்வைக்கு அது தோல்வியாக இருக்காது. அது நம்மை பாதுகாக்கிற ஒரு காரியமாக இருக்கும். இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டோருடைய பாதத்தில் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால், அவர் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துவதற்கோ அல்லது உங்களை தாங்குவதற்கோ அல்லது உங்களை தப்பித்து வைப்பதற்கோ அவர் வல்லவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார், அன்புள்ளவராயிருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார். அதனால தான் அவரிடத்துல பட்சபாதம் இல்லை. ஆண்டவருக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு கேட்குறோம்ல, அப்படி இனிமேல் நம்ம கேட்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் அவருடைய கண்கள் என்கிறது பூமி எங்கும் சுற்றி திரிகிறது. அப்படி சுற்றி உலாவுகிறது. உங்களையும் பார்க்கிறது, என்னையும் பார்க்கிறது, உங்களுடைய சந்தோஷத்தையும் பார்க்கிறது, உங்களுடைய கண்ணீர்களையும் பார்க்கிறது. எல்லாவற்றையும் அவருடைய ஆணி பாய்ந்த கரத்தினால உங்களை துடைத்து, உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர அவர் வல்லவராக இருக்கார். அப்பேற்பட்ட அந்த வல்லமுடைய தெய்வத்தை நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா, தொடர்ந்து பிடித்து கொள்ளுங்கள். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையில் கடும் சொற்களா இல்லாதபடிக்கு சோதனையின் நாட்களிலும் வியாதியின் நாட்களிலும் அவரை பற்றி கொள்வோம். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக, நேர்மையாக அல்லது ஏற்ற வேலையில நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை பற்றி கொள்வோமா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த தகப்பனே, இரக்கத்தின் ஐசமுள்ள ராஜாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி ஆண்டவரே. அநேக வேளைகளே நீர் எங்களோடு கூட இருக்கிறீரா இல்லையா என்று சொல்லி பெரிய அவநம்பிக்கையை ஏற்படுத்துகிற அந்த சாத்தானின் சிந்தனையிலிருந்து எங்களை இன்று விடுவித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே பிறரை குறை சொல்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் வணங்குகிற தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் ஏற்ற வேலையிலே எங்களுக்கு செய்து தருவார் என்று சொல்லி அந்த நிச்சயத்தோடு அந்த சமாதானத்தோடு ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு ஏற்படுகிற அசௌகரியங்கள், அதைரியங்கள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை தாங்க வேண்டுமென பாத்துல ஒப்பு கொடுக்குற இந்த நாளிலும் கூட மனபாரத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு ஆண்டவரே நாங்கள் எப்படி இதிலிருந்து வெளியே வரப்போகிறோம் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவரே நீர் கிருபையா இருந்து அவருடைய காரியங்களை பொறுப்பேற்று ஆண்டவரே நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும். உடைய பாத்துல கெஞ்சி நிற்கிறோம் சாமி. தொடர்ந்து உங்களுடைய அன்பின் கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்து உடைய பாத்துல அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. அதற்கு தடையா இருக்கிற பாவங்களை எங்களுக்கு மன்னித்து ராஜா. உடைய ராஜ்யம் வரும்பொழுது ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் நித்திய காலமாக அந்த பரலோகத்தில் வாழுகிற அந்த ஸ்லாக்கியத்தினை எங்களுக்கு தர வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.